யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள் ஊரெதுவோ பேரெதுவோ பாருக்குள்ளே பேர் விளங்கும் யாரிவள் யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் மே மாதம் 6ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 51 முதல் அதிகாரம் 8, 1 வரை. அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் குதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 30 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சீடர்களில் அவருக்கு கொஞ்சம் நெருக்கமிக்கவராக கருதப்படுபவர் யோவான் நற்செய்தியாளர். அவர் தனது நற்செய்தியில் இயேசுவின் வாழ்வில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை, அதாவது இறுதி உணவை
எழுதாமல் விட்டுவிட்டாரே என்று ஆதங்கப்படுவோர் உண்டு. மற்ற 3 நற்செய்தியாளர்களும் இது பற்றி எழுதியிருக்க, யோவான் மட்டும் இந்நிகழ்வை விட்டுவிட்டது ஏன் என்ற கேள்வி எழும்புகின்றது. ஆனால் யோவான் நற்செய்தியை கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால், யோவான் நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பொத்தமை நற்செய்தியாளர்கள் இயேசு நற்கருணை ஏற்படுத்தினார் என்ற செய்தியை மட்டும் தருகின்றனர். யோவானோ இன்னும் ஒருபடி மேலே போய் இயேசு ஏன் நற்கருணை ஏற்படுத்தினார் என்பதை விரிவாக எழுதுகின்றார். இதுவே 6வது பிரிவு. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றும், வாழ்வு தரும் உணவு நானே என்றும் இயேசு கூறுகின்றார். அதாவது இயேசு தன்னை நற்கருணை வடிவில் உணவாக அளித்ததனுடைய நோக்கம் நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவர் சுட்டிக்காட்டும் செய்தியாக தென்படுகின்றது. யோவான் நற்செய்தியில் வாழ்வு என்கின்ற வார்த்தைக்கு சிறப்பு அர்த்தம் உண்டு. கொடுக்கப்பட்ட மானிட பிறப்பை அரைகுறையாக அல்லாமல், ஏனோ தானோவென்று இல்லாமல், உச்ச நிலையில் இதைவிட சிறப்பாக மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ள முடியாது என்ற நிலையில் அமைத்துக் கொள்வதே வாழ்வு. எனவேதான் இயேசு இவ்வுலகிற்கு வாழ்வை கொணர வந்ததாகவும் அதை நிறைவாக கொணர வந்ததாகவும் அவர் சொல்லுகின்றார். யோவான் 10:10. நற்கருணையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது புனித அகஸ்தினார் இவ்வாறு சொல்லுகின்றார்: கடவுள் எல்லா கொடைகளின் ஊற்று, எனினும் அவரிடம் நற்கருணையை விட மேலான கொடை ஏதுமில்லை. கடவுள் எல்லா வல்லமைகளின் ஊற்று, எனினும் நற்கருணையை விட மேலான வல்லமை மிக்க ஒன்று கடவுளிடம் இல்லை. கடவுள் ஞானம் அனைத்திற்கும் ஊற்றாக விளங்குகின்றார். எனினும் நற்கருணையை விட மேலான ஞானமிக்க ஒன்றை அவரால் தர இயலாது என்று புனித அகஸ்தீனார் சொல்லுகின்றார். சுருக்கமாக சொல்லப்போனால், கடவுள் இந்த உலகிற்கு தரக்கூடிய உச்சபட்ச கொடை நற்கருணைதான். காரணம், நற்கருணையில் அவர் தன்னையே முழுமையாக தருகின்றார். எனவே தன்னை விட மேலான ஒன்றை எவ்வாறு கடவுள் மனிதர்களுக்கு தர முடியும்? இந்து மதத்தில் கடவுளுக்கு சச்சிதானந்தா என்றொரு பெயர் உண்டு. இது சத், சித், ஆனந்தா என்ற 3 வார்த்தைகளின் தொகுப்பு. சத் என்றால் இருப்பு நிலை, தி பீயிங். சித் என்றால் ஞானம், தி இல்லுமினேஷன், விஸ்டம். ஆனந்தா என்றால் நிறை மகிழ்வு நிலை, பிளிஸ். இந்த 3லும், அதாவது இருப்பு நிலையில், ஞானத்தில், நிறை மகிழ்வில், இந்த 3 நிலையிலும் உச்ச நிலையில் இருப்பவர் இறைவன். இவை 3ம் சிறிதேனும் குறைவில்லாமல் முழுமை நிலையில் இறைவனில் காணப்படுகின்றன என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. இப்படிப்பட்ட இறைவன் தன்னையே உணவாக மாற்றி நமக்குள் வருகின்ற பொழுது நம் இருப்பு, நம் ஞானம் மற்றும் அறிவு, அதுபோக மகிழ்வு ஆகியவற்றை முழுமையாக்குகின்றார் என்றுதானே அர்த்தம். இதுதானே வாழ்வை தருவது என்பதனுடைய பொருள். அன்புக்குரியவர்களே, நற்கருணை என்பது வாழ்வின் முழுமையை சுவைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அரைகுறையாய் வாழும் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்வதற்கும் முழுமையாக்கிக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பு. குறைவுபட்ட மகிழ்ச்சியை நிறைவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு. இப்படிப்பட்ட மாபெரும் நிகழ்வில் பங்கெடுக்கின்ற பொழுது நம் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதே நாம் நம்மை பார்த்தே கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. ஜெபம். இறைவா, நற்கருணை வழியாக எம்மை தேடி வரும் உம்மை நாங்கள் கண்டுகொள்ள வரம் தாரும். ஆமென். சுவைத்து பார்க்க
தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, பாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, பாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. இயேசுராஜா என் துணை இனியர் என்று சுவைத்து பார்க்க வாங்க. 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 வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, பாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. காசு பணம் இல்லாம நம்பிக்கைய வாங்க, இயேசுவிடம் எல்லோரையும் கூட்டிக்கிட்டு வாங்க. காசு பணம் இல்லாம நம்பிக்கைய வாங்க, இயேசுவிடம் எல்லோரையும் கூட்டிக்கிட்டு வாங்க. இயேசு தரும் அப்பத்தினால் நம் தேடல் கிடைக்கும், நேசமுடன் கூடி வரும் அந்தியமும் பிறக்கும். இயேசு தரும் அப்பத்தினால் நம் தேடல் கிடைக்கும், நேசமுடன் கூடி வரும் அந்தியமும் பிறக்கும். தன்னை நம்பிய பேருக்கு தன்னுயிர் உடலை உண்ண கொடுத்த நல்ல தேவனே. வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, பாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, பாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. ஒன்றுபட்டு வாழ நற்கருணை வடிவில் நம் தேவன் இயேசு நம்மை அழைக்கிறார். ஒன்றுபட்டு வாழ நற்கருணை வடிவில் நம் தேவன் இயேசு நம்மை அழைக்கிறார். பகிர்வின் சின்னமாய், உறவின் வடிவமாய், உண்மை உருவாய் உவந்தே வருகிறார். பகிர்வின் சின்னமாய், உறவின் வடிவமாய், உண்மை உருவாய் உவந்தே வருகிறார். உன்னத தேவன் உன்னையும் என்னையும் உண்டு மகிழ்ந்து ஒன்று சேர்க்க. வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, பாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, பாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. இயேசுராஜா என் துணை இனியர் என்று சுவைத்து பார்க்க வாங்க. 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 வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, பாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம் போக்கும் விருந்து. வாழ்வு தரும் விருந்து, புது வாழ்வு தரும் விருந்து, பாசம் பொங்கும் விருந்து, பசிதாகம்